பாலு பாத்து. சேது, உங்க ஃபேவரட் புன்சிரிப்பை நான் பார்க்கணும் சேது. பாலு, உங்க ஃபேவரட் புன்சிரிப்பை நான் பார்க்கணும். அத நான் கடைசியா பார்த்ததா இருக்கணும் சேது. அத நான் கடைசியா பார்த்ததா இருக்கணும் பாலு. சேது, 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 ப்ளீஸ் பாலு, பாலு ப்ளீஸ். எனக்காக சேது, ப்ளீஸ். எனக்காக. இத நான் பார்க்காமலே செத்துருக்கலாம் பாலு. மாலு பயப்படாத மாலு. நீங்க இருக்கீங்கல்ல, பயப்பட மாட்டேன். என்ன கொல்றானே? ஏண்டா இன்னைக்கு அந்த பொண்ணோட தான் கனவா? ஆமாப்பா. ஏண்டா தெய்வம் ஆயிட்டு உங்க அம்மா பேர்ல மங்களாம்பிகா ஜூஸ் கடைன்னு ஆரம்பிச்சு வச்சனே, அந்த பேரை கூட மாத்திட்டியாடா. மீனுக்க விலங்கு மீனுக்க கல்யாணம், அந்த தென்னா குனி கூட்டம் எல்லாம் ஊர்வலம், அந்த நடுக்கடலில் நடக்குதையா திரும்ப. ஜூஸ் குடிச்ச அக்கவுண்ட் ஏற்கனவே 400 ரூபாய் பாக்கி இருக்கு. இதுல எங்க இருந்து நமக்கு செலவுக்கு பணம் கொடுக்க போறான் இருந்தாலே? 4000 ரூபானாலும் பால் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பான். நான் சொல்றத மட்டும் செய். ஓகே. கல்யாணமா கல்யாணம். ஏய், மாமான்னு என்னை யாரும் சொல்லக்கூடாது. தமிழ்நாட்டில் என்னை மாமான்னு சொல்லக்கூடிய உரிமை அவருக்கு மட்டும்தான் உண்டு. நீங்க வந்த விஷயம் சரி, கணக்கு செட்டில் பண்ணோம். எவ்வளவு தரணும்? என்ன ஒரு 300-400 ரூபா இருக்கும். 300 400 கரெக்டா சொல்லுங்க. சீக்கிரம் எவ்வளவுன்னு சொல்லுங்க. கதிர், பணமெல்லாம் முக்கியம் இல்லப்பா. இது பாரு, போட்டோவுல உன் கூட நிக்கிறது யாரு? மாளவிகா. மாலுவா? என்ன மாலுவா? ஆமா கதிர், நான் எப்பவும் மாளவிகாவை மாலுன்னு செல்லமா கூப்பிடுவேன். அது சரி, உன் போட்டோல உன் கூட எப்படி அவங்க வந்தாங்க? பாம்பேல ராகேஷ்னு ஒருத்தன், அவன் கதருடைய ஃப்ரெண்ட். அவன் மாளவிகா கல்யாணத்துக்கு போயிருக்கும், இவனை கூட்டு போயிருந்தான். அங்க போய் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி எடுத்துக்கிட்ட போட்டோ தான் இது. மாளவிகாவுக்கு கல்யாணமான மேட்டர் அடிக்கடி ஞாபகப்படுத்தாதீங்க ப்ளீஸ். சரி, அத விடு. மாலுவ நம்ம கடைக்கு ஜூஸ் சாப்பிட வர சொல்லட்டுமா? நேர்லயா? மாளவிகா ஜூஸ் குடிக்கிறதுக்காக என் கடைக்கு நேர்ல வர போறாங்களா? ஐயோ, என்னால இதை நம்பவே முடியலையே. தம்பி, போன் அடிக்குது பாரு, நல்ல சகுனம்ப்பா. டேய், மாலு கிட்ட இருந்து போன்டா. மாலு கிட்ட இருந்து போன் வந்திருக்கா? பேசுப்பா. ஐயோ மாலு, இப்போ உன் ரசிகர்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். அவர் வெறும் ரசிகர் மட்டும் இல்ல, உன் பேரையே அவர் ஜூஸ் கடைக்கு வச்சிருக்காரு. என்னது அவர் பேரா? மிஸ்டர் பால்ராஜ். என்ன படிச்சிருக்காரா? ஐயோ, எஸ்எஸ்எல்சி ஃபெயில் பா. அதெல்லாம் உங்களுக்கு தெரிய வேண்டாம். கால் சென்டர்ல வேலை பார்க்கறேன்னு சொல்லு. அது கால் சென்டர்ல வேலை பார்க்கறாரு. ஜூஸ் கடை அவர் சைட் பிசினஸ். மிஸ்டர் பால்ராஜ் உன்கிட்ட பேசணும்னு சொல்றாரு. சும்மா ஒரு வார்த்தை பேசுறேன். நான் பேசுறேன். ஆளுகிட்ட ஒரு வார்த்தை பேசுங்க மிஸ்டர் பால்ராஜ். பேசுங்கன்னு சொல்றேன்ல நானு. மாலு மேடம், நான் பால் பேசுறேன். ஆமா, உங்ககிட்ட என்ன பேசுறது, எப்படி பேசுறது, கை காலெல்லாம் படபடன்னு வருது. போங்க மேடம், உங்களுக்கு கல்யாணமான அன்னைக்கு நான் ஒரு ஓரமா போய் உட்கார்ந்து 1 hour அழுது தெரியுமா? சரி விடுங்க விடுங்க. எப்படி உங்க ஹஸ்பண்ட் எப்படி இருக்கிறாரு? உங்களை அவர் நல்லா பாத்துக்கிறாரா? என்னது, கட் பண்ணிட்டாங்க, லைன் கட் ஆயிருச்சு. சரி விடுங்கண்ணே, நாளைக்கு பேசலாம். நாளைக்கு பேசுவாங்களா? ஆமா, எப்பப்பெல்லாம் இங்க ஜூஸ் குடிக்க வரமோ அப்பப்பெல்லாம் பேசுவாங்க. எப்பா அப்பப்ப வந்துகிட்டே இருக்கப்பா. நீங்க என்ன மாயவரம் போனோம், செலவுக்கு காசு இல்ல. அண்ணன் நமக்கு தர மாட்டாரா என்ன? இதுக்கெல்லாம் ஏன்டா கவலைப்படுறீங்க? அண்ணன் தர்றேன்டா. இந்தாங்கப்பா, இத செலவுக்கு வச்சுக்கோங்க. ஒரு ஃபுல் பாட்டில் வாங்கி மாயவரம் போய் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. போயிட்டு வாங்க. நான் மாளவிகாவோட பேசிட்டே. மாயவரத்துல எங்க தேட்டர் தான் பெரிய தேட்டரு. எந்த புது படம் இருந்தாலும் இங்க தான் ரிலீஸ் பண்ணுவான். மாப்ள, தியேட்டர் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குதுடா. இதுதான்டா ப்ரொஜெக்ஷன் கேபின், டிடிஎஸ் சரவுண்டிங். நம்ம தேனே வாங்க தம்பி. ஓகேமா? நல்ல சௌக்கியம் தம்பி. இல்லண்ணே, தியேட்டர் ரொம்ப சைலண்டா இருக்கு. நம்ம படத்தை ஓட்டி விடுங்க. ஐயோ வேணாம் தம்பி, பிரச்சனை ஆயிரும். ஒரு பிரச்சனை ஆகாதுண்ணே, மக்கள் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. சும்மா போடுங்க. நம்ம படம்டா. இன்னையோட நம்ம வேலை காலி. இப்போ விசில் பறக்க போது பாரு.
பாதியிலே படத்தை கட் பண்ண பயந்தீங்களே என்ன பாத்தீங்களா சவுண்ட? சூப்பர் ஸ்டார்னா சூப்பர் ஸ்டார் தான். தம்பி உங்க அப்பா வந்துட்டாங்க. வணக்கம். என்ன தம்பி, எக்ஸாம்லாம் முடிஞ்சதுல? நல்லா படிக்கிறீங்களா? டெய்லி ஃபுல்லா படிக்கிறோம் அங்கிள். சில நேரம் ஹாஃபா தான் படிக்கிறோம். ஹாஃப் எல்லாம் முடிக்காதீங்க தம்பி, ஃபுல்லா முடிங்க. அங்கிளே சொல்லிட்டாரு நீங்க ஃபுல்லா தான் படிக்கிறோம். அப்புறம் ஏன் தியேட்டர்லயே சுத்திட்டு இருக்கீங்க? ஊர்ல எவ்வளவோ நல்ல இடங்கள்லாம் இருக்கு, சுத்தி பார்க்க வேண்டியதானே? பெரிய சிங்கப்பூர் சுத்தி பார்க்கிறதுக்கு. என்ன தம்பி அப்படி சொல்லிட்டீங்க? நாளைக்கு நம்ம ஊர்ல குடமுழுக்கு திருவிழா. ஊர்ல இருக்கிற சாமி எல்லாம் ஆத்துல இறங்கும், பார்க்க கண்கொள்ளா காட்சியா இருக்கும். சுத்துங்கடா குச்சி குத்துங்கடா உச்சி பேசணுண்டா மெச்சி மக்கள் எல்லாம் விட்டு கட்டுங்கடா மெட்டு கற்பனைய தொட்டு சொக்கணுண்டா தமிழ் சொற்கள் எல்லாம் கல்லும் முள்ளும் என்னாகும் நம்ம காலப்பட்ட கண்ணியாகும் கண்ணி புனங்க என்னாகும் நம்ம கண்ணப்பட்ட குஷியாக வாடா குளிர் வாடை காத்து என ஊரை சுத்தினா வரலாமா வண்ணப்பட்டு பூச்சி போல நாம சின்ன பூக்களை தொடலாமா கொஞ்சம் 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 நெஞ்சை அள்ளும் பஞ்சை மண்ணில் ஆட்டம் பாட்டம் கூட்டம் ஜாலிதா 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 ஜாலி கேது வேலிதா மச்சி சுத்துங்கடா குச்சி குத்துங்கடா உச்சி பேசணுண்டா மெச்சி மக்கள் எல்லாம் கல்லும் முள்ளும் என்ன நம்ம காலப்பட்ட கண்ணியாகும் சிங்கக்குட்டி வீரண்டானா சிம்மக்குரலோன் பேரண்டா சிங்கக்குட்டி வீரண்டா சிம்மக்குரலோன் பேரண்டா நஞ்சை கொஞ்சம் 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 நெஞ்சை அள்ளும் தஞ்சை மண்ணில் ஆட்டம் பாட்டம் கூட்டம் ஜாலிதா 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 ஜாலி கேது வேலிதா ஆடுது பொய்க்கால் குதிரை ஆடுது பொய்க்கால் குதிரை அவங்க தாமானா மதுரை நம்ம ஊர் கிண்டி குதிரை நிக்குமா இதுக்கு எதிர ஊரெல்லாம் சேர தாண்டா திருவிழா நாளே வச்சான் சந்தைய போல இங்கே சனங்களை கூட வச்சான் ஓடலாம் கொண்டாட்டம் தான் மனசெல்லாம் கொண்டாட்டம் தான் வயசு பென்ஷன் டாட்டம் தான் வந்துட்டா திண்டாட்டம் தான் குமரிங்க குலுவ சத்தம் அசத்தத ஆழ மொத்தம் என்ன சொல்ல ஏது சொல்ல கூட்டு பாட்டு கொஞ்சம் அல்ல எம்மா கும்மாளம் கும்மாளம் ஜாலிதா 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 ஜாலி கேது வேலிதா மச்சி சுத்துங்கடா குச்சி குத்துங்கடா உச்சி பேசணுண்டா மெச்சி மக்கள் எல்லாம் யாருடா அந்த மயிலு ஆடையில் வந்த வெயிலு தாவணி போட்டுக்கிட்டு தரையில ஓடும் ரயிலு திருவிழா கூட்டத்துல தேவதை போல வந்தா என்னையே மொத்தமாக தன் வசம்
எடுத்துக்கிட்டா கண்டதும் களைச்சு புட்டேன் கப்புன்னு எடைச்சு புட்டேன் என்னடா அவகிட்டதான் புக்குன்னு தொலைச்சு புட்டேன் அழகு நாழகும் அழகு அருகில் அனலில் விழுகு சின்ன சிட்டு பண்ண சிட்டு கண்ணு பட்டு நெஞ்சு கெட்டு ஐயோ ஏடேடோ ஆயாச்சு ஆயாச்சு ஜாலிதா 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 மாப்பிள வந்ததுல இருந்து உன் தியேட்டர் சுத்தி சுத்தி வந்தேன்டா ரசிச்சேன்டா. ஆமா இவர் அமெரிக்கால அஜித் தியேட்டரைய சுத்தி சுத்தி வராரு. இவன் ஏன்டா ஹாரிஸ் ஜெயராஜ் மாதிரி கன்னத்துல கை வச்சுட்டு போஸ் கொடுத்துட்டு இருக்கான்? தம்பி ஏன் ஸ்கிரீனே பார்த்துட்டு இருக்க? ஒரு 10 செகண்ட் கூட அவளை முழுசா பார்த்திருக்க மாட்டேன். ஆனா இன்னும் அவன் என் கண்ணுக்குள்ளே இருக்காடா. ஸ்பீடு வெட்டி 2000, கந்து வெட்டி 4000, ரிவிட் வெட்டி 3000, மொத்தம் 9000. குடும்பமே க்ளோஸ். ஹலோ மாளவிகா ஜூஸ். அண்ணே கதிர் பேசுறேன். கதிர் சொல்லுடா. நாளைக்கு பூம்புகார் போறோம். பூம்புகாருக்கா? அப்புறம் உங்க ஆள் நாளைக்கு அங்க வருதான். மாலு பூம்புகார் வராங்களா? அண்ணி ஜூஸ் கேட்டாங்க. உங்க ஸ்டால் அங்க இல்ல அதனால பரவாயில்ல, நாங்க வேற கடையில வாங்கி கொடுத்துக்கிறோம். டேய் கண்ட கடையில ஜூஸ் வாங்கி கொடுக்காதீங்கடா. என் செல்லத்துக்கு ஒரு கல்ப் அடிச்சாலே ஜல்ப்பு பிடிச்சுக்கொண்டா. நேரா அங்க வரேன், அங்க கடையை போட்டு என் கையால ஜூஸ் கொடுத்தாதான் எனக்கு திருப்தி. சரி சரி உடனே கிளம்புங்க. பால்ராஜ் பூம்புகார் போ.